الذي عن صاني مفترض وهو أصحابي نور بي برهاني لا يسلم إلا أبدا ரஹீம். சங்கைக்குரிய முஃமினீன்களே, அல்லாஹு தாலா மனிதனுக்கு கொடுத்த அற்புதமான ஒரு ஆற்றல் பேசும் தன்மை. இந்த பேசும் தன்மையை அல்லாஹு தாலா மனிதனுக்கு சிறப்பாக வழங்கியிருக்கிறான். அதனால்தான் மனிதனை பேசும் மிருகம் ஹைவானுன் நாத்திக் என்று சொல்வார். மனிதன் என்றால் யார்? அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்கும் பொழுது ஹைவானுன் நாத்திக், பேசும் மிருகம் என்று சொல்வார். உலகத்தில் எல்லா பிராணிகளுக்கும் பேசக்கூடிய ஆற்றல் இருக்குதுன்னு குர்ஆன் சொல்லுது. ஆனாலும் கூட ஒரு கருத்தை விளங்கி கோர்வையாக சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் என்பது மனிதனுக்கு மட்டும்தான். இதிலே இந்த சொல்லின் காரணத்தினால் உலகத்திலே லட்சக்கணக்கான நபர்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு இருக்காது. ஒரு சொல், ஒரு பேசிய காரணத்தினாலே லட்சக்கணக்கான மக்களை எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் என்பது இருக்கிறது. நபிமார்களிலேயே சிறந்த பேச்சாளர் சையதுனா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், ஹத்தீபுல் அம்பியா என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். நபிமார்களிலேயே சிறந்த பேச்சாளர். அன்றைய காலகட்டத்திலே மக்காவிலே சுஹைல் என்று ஒருவர் இருந்தார். அவர் பேசினாருன்னா யாரும் அது கட்டுப்பட்டுருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்த்து மிக கடுமையான முறையிலே இழித்தும் பழித்தும் அல்லாஹ்வுடைய ரசூலை பழித்தும் அவர் பேசினார். எந்த அளவுக்குன்னு சொன்னா அவருடைய பேச்சின் தாக்கம் பலரை மன காயப்படுத்தியது முஃமின்களுக்கு. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நாயகமே இவருடைய நாக்கை அறுத்தரட்டுமான்னு கேட்டாங்க. இவருக்கு நான் தண்டனை கொடுத்துறட்டுமான்னு கேட்டாங்க. சொன்னாங்க, பொறுங்க, அவருடைய நாவன்மை நமக்கு பயன்படும் சொன்னாங்க. ஒரு காலம் வரும், அவருடைய நாவன்மை, அவருடைய ஆற்றல் நமக்கு பயன்படும் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உலகத்துல வரலாற்று சிறப்பு மிக்க சில பேச்சுக்கள் என்று இருக்கிறது. அந்த பேச்சுக்கு நிகர் சொல்ல முடியாத அளவிற்குண்டான வரலாற்று சிறப்பு மிக்க எத்தனையோ பேச்சுக்கள். ஸல்லல்லாஹுடைய வார்த்தைகளிலே அவங்களுடைய ஹஜ்ஜத்துல் வதாவினுடைய அந்த மகத்தான பேச்சு என்பது வரலாற்றிலே பதிந்த ஆழமான அற்புதமான உரை. அது மாதிரி அவருடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்கள் ஏன் இவ்வளவு சிரமப்படுறீங்க, இந்த மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லக்கூடிய இந்த விட்டுருங்களேன்னு சொன்னாங்க. இதை விட்டுருங்க, எதுக்கு இவ்வளவு பாடுபடுறீங்க? உங்களை கேலி செய்யறாங்க, அடிக்கிறாங்க, கல்லால் அடிக்கிறாங்க, உங்களுடைய சஹாபாக்களை கொலை செய்கிறார்கள், உலகத்தில் என்னென்ன வேதனை உண்டோ எல்லாவற்றையும் செய்கிறார்கள், இதை விட்டுருங்கன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு வார்த்தை சொன்னார்கள், லவ் வதஅ ஷம்ஸ ஃபீ யமீனி வல் கமர ஃபீ ஷிமாலி அலா அன் அத்ருக ஹாதல் அம்ர் ஹத்தா யதுஹுல்லாஹ் அவ் உலிக ஃபீ மா தரக்து. வலது கையில சூரியனை தந்தாலும் சரி, இடது கையில சந்திரனத்துக்கு தந்தாலும் சரி, இந்த காரியத்தில் நான் வெற்றி பெறுவேன் அல்லது இதுக்கு ஒரு முடிவு ஏற்படும், அதுவரை நான் இதை விட மாட்டேன் என்று அதற்கு செய்தனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வரலாற்று சிறப்பு மிக்க சொல் என்பது நிலைத்து விட்ட ஒரு உன்னதமான சொல். அது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான நேரத்தில் இந்த உம்மத்து நிலை குலைந்து போயிருந்தது, என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்துச்சு. அந்த நேரத்துல சித்தியக்குல் அக்பருடைய பயான், அவங்க ஒரு பிரசங்கம் செய்தார்கள் மக்களுக்கு மத்தியிலே. அந்த பிரசங்கம் தான் சஹாபாக்களை நிதானப்படுத்தியது, சஹாபாக்களை அந்த நேரத்தில் நிலையாக செய்தது என்பது சித்தியக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா. இது மாதிரி வரலாற்றிலே எத்தனையோ பேச்சுக்கள். ஹதரத் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய கிட்டத்தட்ட 30 ஆண்டு கால சொற்பொழிவு என்பது சாதாரணமானதல்ல. உங்களுடைய சொற்பொழிவு இருக்குதே, அன்றைய காலகட்டத்தில் இருந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றியது, கெட்ட சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றியது. முஹியுத்தீன் என்று அவர்களுக்கு பெயர் சூட்டியதற்கு அவருடைய பேச்சு வன்மைதான் காரணம். தீனை ஹயாத்தாக்கியவர்கள். 1000 ஆண்டு காலம் கடந்தும் கூட இன்றும் உங்களுடைய ஒரு சொற்பொழிவு என்பது வரலாற்று சிறப்பு மிக்கதாக போற்றப்படுகிறது. பெருமையான பெருமக்களே, குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா இறையச்சத்திற்கு பின்னால் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்வான், சரியா பேசுங்கிறான். இத்தகுல்லாஹ வகூலு கௌலன் சதீதா. இறையச்சத்திற்கு பின்னாலே ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய நல்ல தன்மைகளை சொல்லி வரும் பொழுது ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா சரியாக பேசுங்கள். சரியா பேசுங்கன்னு என்ன அர்த்தம்? உண்மையை பேசுங்கள், நீதியாக பேசுங்கள்,
ஒரு பேச்சு பேசுறீங்கன்னா அதனுடைய பின்விளைவுகளை யோசித்து பேசுங்கள், சரியான வார்த்தைகளை கொண்டு பேசுங்கள். அது மாதிரி தேவையில்லாதவைகளிலிருந்து நீங்கள் உங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் யௌமுல் ஆகிரையும் ஈமான் கொண்டார்களோ ஃபல் யகுல் கைரா, நல்ல விஷயத்தை பேசுங்க, இல்லைன்னா வாய் ஒத்தி இருங்கள், வாய் ஒத்தி நீங்க இருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. என்ன சரியான வார்த்தைகளை பேசுங்கள், நல்ல வார்த்தைகளை பேசுங்க, இல்லைன்னா அமைதியா இருங்கன்னு சொன்னாங்க. அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, உங்களுடைய முகம் எப்பொழுதுமே இலங்கி பிரகாசிக்கும். ஜெயிதிரதான் அவங்கள்ட்ட கேட்டாங்க, எப்பொழுதுமே நீங்க உங்களுடைய முகம் இப்படி இருக்குதே, என்ன காரணம்னு கேட்கும்பொழுது அவங்க சொன்னாங்க, ஃபகுன்து லா அத்தகல்லிம் ஃபீமா லா யானி, தேவையில்லாத நான் பேச மாட்டேன், நான் அமைதியை கடைபிடிப்பேன், தேவையில்லாத விஷயத்துல என்னுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வராது. அது மாதிரி வக்கான கல்வியில் முஸ்லிமீன சலீமா, யாருக்கும் நான் நன்மையைத்தான் நாடுவேன், யாருக்கும் நான் கெடுதலை நாட மாட்டேன் என்று தரத் அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா சொன்னான். என்ன ஒரு வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை இருக்கிறதே, ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும்னு சொல்லுவாங்க. தீயினால் சுட்டவன் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடுன்னு சொல்றாங்க இல்லையா. எவ்வளவு பகம் இருந்து அதுக்கு பிறகு சேர்ந்தாலும் கூட ஏற்கனவே பேசினேன், என்ன சென்றாலும் என்ன வார்த்தையை சொன்னான், மறக்க முடியுமான்னு சொல்லி அந்த வார்த்தையை நினைச்சு 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 சொல்றாங்க இல்லையா. அதனால வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை இறையச்சத்திற்கு பின்னால் உங்களுடைய வார்த்தைகளை சீராக்குங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். சஹாபாக்களுடைய காலத்துல ஸல்லல்லாஹு முன்னிலையில ஒரு சஹாபி ஷஹீத் ஆயிட்டார். எங்கிருந்தோ பாய்ந்து வந்து அம்பு அவரின் மீது பாய்ந்து அந்த இடத்துல அவர் இறந்து விழுந்துட்டார். சொர்க்கத்தினுடைய பறவை இவர், சொர்க்கத்தினுடைய துண்டின் சஹாபாக்கள் பாராட்டி சொன்ன நேரத்துல ஸல்லல்லாஹு திரும்ப கேட்டாங்க, ஏன் ஒருவேளை லா யதகல்லமு ஃபீமா லா யஅனி, தேவையில்லாத வார்த்தை அவர் பேசியிருக்கலாமேன்னு சொன்னாங்க. ஷஹீதானாலும் கூட தேவையில்லாத வார்த்தைகளை பேசினால் அதற்கான விளைவு கியாமத்தில் இருக்கிறது என்பதை அல்லாஹுடைய உணர்த்தி காட்டினார். அதனால் அருமையானவர்களே, அல்லாஹு தாலாவினால் சிறப்பம்சம் கொடுக்கப்பட்ட மனிதன் பேச்சை கொண்டு இந்த பேச்சை நல்ல காரியத்தில் பயன்படுத்துவது, உண்மையான விஷயங்களை பேசுவது, தேவையான காரியங்களை பேசுவது, சரியான வார்த்தைகளை கொண்டு பேசுவது, தேவையில்லாத வார்த்தைகளை விட்டும் தவிர்த்து கொள்வது. ஒரு வார்த்தை ஒரே அர்த்தம் தான் இருக்கும், ஆனா ஒரு வார்த்தை சாதாரணமா இருக்கும், ஒரு வார்த்தை கடுமையா இருக்கும். ஒரு ஆளை பார்த்து இவர் பசு மாதிரிங்கன்னு சொன்னா ஏத்துக்கிடுவார், ஆமாங்குவார். இவர் மாடு மாதிரின்னா விடுவாரா? அதே வார்த்தை தான், ரெண்டு பெரிய கருத்து ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஆனாலும் கூட வார்த்தைகளை நளினமான முறையிலும் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் என்றும் குர்ஆன் ஷரீஃப் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது. அல்லாஹு தஆலா நம்ம எல்லாம் இறையச்சம் உள்ளவர்களாக ஆக்கி அருள்வானாக. அந்த இறையச்சத்திற்கு என்னென்ன அடிப்படையான தேவைகள் என்று குர்ஆன் சொல்கிறதோ அந்த உயர்ந்த பண்புகளையும் அல்லாஹு தஆலா நம்மிடத்தில் தந்தருள்வானாக. நேர்மையாக, உண்மையாக, நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய ஆற்றலையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி அருள்வானாக. தேவையில்லாத வார்த்தைகளிலிருந்து தவிர்த்து வாழ்வதற்கும் அல்லாஹ் பாக்கியத்தை தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ்.